ஆக்சுவலா ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இங்க. மெயினா பிரதீப், அஸ்வத் மேமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா தெரியும் மேம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை வணக்கம். சாரி அவ்வளோவா ஃப்ளோவில் வராது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரதீப் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நாங்களும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் முதல்ல முன்னாடியே இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி டைம்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன் நிறைய. அப்புறம் கோமொழி ஆகட்டும், அதுக்கு அடுத்த ஃபில்ம் ஆகட்டும், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் நான் அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த ஒரு டைம் வந்து என் லைஃபோட ரொம்ப ரொம்ப ஒரு லோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டைம்ல தான் வந்து நான் முதல்ல அவருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவர் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு மீட்டிங் கொடுத்து என் ஸ்கிரிப்டை கேட்டு அந்த நேரத்தில் நடந்தது தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு ஃபிலிம். அதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் லைஃப் டைம் பிரதீப். சில ஹீரோஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ் அப்படின்னும் போது எப்படின்னா அவங்க நல்லா நடிப்பாங்க, அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம அவங்கள ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்போம். பட் ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். பட் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அவங்க நடிக்கிற விதம், அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட இமேஜ், அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்கள ஜஸ்ட் சும்மா அவங்கள ஃபாலோ பண்ணாம அவங்களோட ஃபேனா நம்ம மாறுவோம், அவங்களோட ரசிகரா நம்ம மாறுவோம். அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் சேரும்போது ஒருத்தவங்க ஒரு ஸ்டாரா வந்து மாறுவாங்க. அண்ட் ஐ சின்சியர்லி ஃபீல் தட் பிரதீப் இஸ் அ ஸ்டார் மெட்டீரியல் where he will have a lot of fans and lot of fan following for his image, the way he acts, the way he converts a character. அவர் அந்த கேரக்டர் எப்படி பிளே பண்றாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும். அது இந்த வரப்போற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதா இருக்கும் அப்படின்னு, ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட். அண்ட் அஸ்வத் சொல்லணும்னா நான் என் ஸ்கிரிப்ட் டைம்ல கூட நான் நிறைய அஸ்வத்தோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். I have very good respect for him because he doesn't have ஒரு ஈகோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாம he is very easy to talk to. நான் சாங்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப ஃபாஸ்டா டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லையுமே வந்து வி யூஸ் டு ஹேங் அவுட், அந்த மாதிரி ஒரு நிறைய இது. இப்போ இந்த படம் ஹிட்டானதுக்கு அப்புறம் யூரோப் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழித்துணைய சாங்ல வர எல்லா மாண்டேஜ் இடத்துக்குமே கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் ஹி ஸ்டிக்ஸ் டு த ப்ராமிஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவியில் இருக்கிறவங்கள காயிடு அண்ட் அனுபமா, there's a very nice cast. and லியானோட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். திமிரு காட்டாதுன்னு சொல்லி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஐ ஹாவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் அந்த சாங். அப்போ நான் ஒரு வேர்ட் சொன்னா ஒரு கடைசி வரைக்கும் அந்த வேர்டை வந்து வைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டில் என்னோட வேர்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம அலோவ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அது என்ன வேர்டு சார்? இல்லை நான் சொன்னேன் அந்த திமிரு காட்டாதடி தானே இருந்துச்சு. அது ஃபிலிமு காட்டாதடின்னு வச்சுக்கலாம். அது ஏன் திமிரு அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸில் தான் தெரிஞ்சது திமிரு காட்டாதுன்னு தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் திருப்பி எழுதும்போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டும் மாற்ற மாட்டீங்களன்னா ஒரு நல்ல வேலை எதுவும் மாற்றலை. அப்புறம் லிரிக்ஸ், இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதும்போது ஜென்ரலாக நான் பாட்டு லிரிக்ஸ் எழுதும்போது ஐ ரைட் இட் ஃப்ரம் மை ஹார்ட். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நான் யோசிப்பேன். சில பாடல்களுக்கு வந்து ரொம்ப வில் ஃபீல் வெரி க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி வந்து இது ஒரு இன்சிடென்ட், என்னோட போடா போடி படம் டைமில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த படம் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு, சாங் மட்டும் இதே பண்ணல. அப்போது சிம்பு சார் ஒரு வாட்டி கூப்பிட்டு, டே விக்கி நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது, மாட்டிக்கிட்டேன்னு நீ வச்சனால பாரு இந்த பாட்டை எடுக்க முடியாம எவ்வளவு நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
அப்ப அவர் அது ரொம்ப கேஷுவலா தான் சொன்னாரு. சரி அப்பல இருந்து ஆனா எனக்கு அது ரொம்ப ஒரு இது. ஏன்னா நான் முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே டேய் நீ நல்லா தான்டா எழுதுற, நீ எழுதுற அப்படின்னு அவரு தான் ஓகே அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த ஒரு ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனேன்னு எழுதியிருக்கோம். கரெக்ட், ஆமால அவன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்ல எழுதின எல்லா சாங்குக்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும் போது அதுல வந்து ஒரு ஃபீல் கரெக்ட். சார் வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் அதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலா நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage from the stage or whatever fuck it is. சார் பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்கார்ந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ எல்லாருக்குமே ஃபென்டாபிளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு, நிச்சயமா நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க, என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலா. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணல, ஒருவேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலா, ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்காலையோ யாரு பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார், டாப் ஆஃப் தி மைண்ட்ல. ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட போறேன் சார். அதான் நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை, பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவ்வளவு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும், ரொம்ப டவுன் டு எர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவ ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பாரு. ஏய், இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க ஏதோ திட்டி நான் இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சேன்டா. டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். थैंक यू. என்ன விட ஒரு நல்ல ஒரு பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்திர ஓகே, இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்கல்ல, இப்ப வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி குட், थैंक यू சார். ஓகே, சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போற ஒரு டைரக்டர் சார். Thank you so much. இல்ல சார், அந்த வார்த்தையை எங்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. Thank you, நன்றி. Lots of love to you sir. Thank you. உண்மையிலே இது கனவு மாதிரி தான் இருக்கு. முதல்ல
எங்கள் டைரக்டர் முத்து படத்தில் நடிக்க வைக்கும்போது நடிக்க ஓடி போன ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர் சில பதவியில் இருக்கும்போது பல பதவியில் இருக்கும்போது மேடைக்கு வந்த பழக்கம். அதுக்கப்புறம் இப்போ நடிகராக வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அசோக் மாரியம்மத்தை வந்து நிச்சயமாக சொல்லணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவருக்கு 2வது படம், நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு 2வது படம். நிச்சயமாக நோ டவுட் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ, அடுத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க, அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவா இருந்தாலும் சரி, அஸ்வத் சாரா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்போதான் சார்னு சொல்றேன், எங்க வாட்ஸ்அப் சாட்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம், இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேற என்ன பேசுறது இல்ல, மேடைன்னு வந்துட்டாங்க சார், நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்களா? ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னது அண்ணன் தானா இல்ல இங்க மாறிட்டீங்களா? ஓகே, இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சு அங்க போயிட்டாரு. இல்ல அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல நம்ம சொல்லி கேட்டுக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சனியே நம்ம வாய் தான், அதனாலதான். ஓகே சார், 2 பேர்ல யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்க அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ்ல சொல்லுவாங்க ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்க எல்லாம் சொல்லுவேன். 2 பேர்ல யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில டைரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவரு தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அது ஆமா டைரக்டர் சார், நான் 1 டேக்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லடா கொஞ்சம் இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம் சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேத் சார் டென்ஷன் ஆயிடும். why should I take the camera man, just lift up அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாரு. ஆனா நிக்கேத் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுனது இந்த மேடையில தான். ஃபர்ஸ்ட் தடவை டார்லிங் கதை சொல்றதுக்காக ஆபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னு என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி நமக்கு தான் ஒண்ணும் தெரியல, தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சவனா, சரி இவனை கூப்பிட்டு போறேன். இவங்கிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். லைட் வரும், நீ இது பண்ணு இது பண்ணு இது பண்ணு, அவனுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே பிக்ஸ் ஆயிட்டோம். சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி பிக்ஸ் ஆயிட்டோம். சரி ஹாலிவுட் படம் நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்க இருக்க உள்ள ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு. ஓகே அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்ல தான் கடைசியா போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டரும் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒன்னும் புரியலடா, அவங்க பேசிப்பாங்க. ஆனா சரி இது சொல்லலாமான்னு தெரியல. பல நேரங்கள்ல வந்து நிக்கேத் வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறதுன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றது நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒண்ணு பேசுறேன் திட்டுவாரு, ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்ல அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாரு, உங்களை நீங்க லைட்லாம் கரெக்டா தான் வச்சுக்கீங்க, இவனுங்களதான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. சோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோறு பண்ணணும்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்க பல தடவை உயர்ந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரியல, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டார். அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 படம் பண்ணோம். சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். 2 பண்ணோம். அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லைங்குவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல டாலிங் சிக்கன் இருக்கு டாலிங், மீன் இருக்கு டாலிங், அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு எடுத்துட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங். ஓடுறது போடுறது, பறக்கிறது, தாவறது, நிக்கிறது, நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு. இவ்வளவு திங்கிற இந்த மனுஷனுக்கு உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதங்கம். அப்படி என்ன நல்லா சாப்பிட கேட்பேன். சமோசா தானங்க? ஆமா. உருளைக்கிழங்கு சமோசா தானங்க? ஆமா. 4 திங்கிருக்கேன், அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா தெரியல, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத், அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான், ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சிலைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். அங்கே நான் உட்காந்துருக்கேன் 2 வாண்டு, அதுக்கு கிட்ட கூட போயிட்டு என்ன சீன்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும், இந்த ஷாட்ல இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறேன். அஸ்வத்கிட்ட நான் கற்றுக்கிட்டதுன்னு என்னென்னா, என்னப்பா எப்படி நம்மள மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி இவரால் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, காரணம் கேமராமேன். அவருக்கு பதில் அவர் கத்தினார். ஆனால் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம இனிமே வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சுக்கணும், அப்போ நம்ம கத்த வேணாம் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு உழைப்பாளி. அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன், இந்த படமும் வந்து அவர் கதையை சொன்ன விதம் மட்டும் இல்லை, அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். எல்லாரையும் போய் சேரும், என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஸ்வத், காட் பிளஸ் யூ. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன், தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல படங்கள். பட் என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அங்கே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது, முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம்மிங் டு அஸ்வத், on first day setல கொஞ்சம் misunderstanding இருக்கு, because I thought he is very rude, but work ஆகும்போது I got to know that he's very sweet and he'll always wish for the best and always see the good in everyone, and that's the best part about Ashwath. So thank you so much for being the coolest director. As a director, என்னை ரொம்ப வேல்யூ பண்ணீங்க. I felt very belonged on set. So thank you so much. பல்லவி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for giving me Dragon. Coming to the star of the evening, Pradeep. I thought he's very introverted. Set, he wasn't talking at all on set. But poga work panna எனக்கு புரிஞ்சது, he is super talented, very friendly, so professional, and he's a director, he's a writer, he also sings well, he's also an actor and a producer. So I'm very inspired by him, and he inspires me to be better every day. So thank you so much for being an amazing co-star, and in the whole process I found a great friend in you. So thank you so much. Niket sir, thank you so much for giving the beautiful frames for Dragon. எங்களுக்கு
ரொம்ப அழகா காமிச்சிங்க. Thank you so much. ஏன் இப்படி ரகசியமா சொல்றாரு? டைரக்டர் திட்டுவாரா? ஏன் ரகசியமா சொல்றாரு? What I didn't understand. அதுதான் சீக்ரெட்டா சொல்றாரு. Why is that a secret? நீ தமிழ்ல திருப்பி கேக்குற. Why சீக்ரெட்டா சொல்றாரு? நீ அவங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுற. மேடம், டைரக்டர் telling why hero is whispering in ears. Now that you have to ask him, I can't answer that. You ask him that. கண்டிப்பா கேட்டுறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க சூப்பரா நடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து யார் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வந்த உடனே? அஸ்வத் சாரா, பிரதீப் சாரா? Ashwath, because he gave me this opportunity. I'll always be grateful. ஏன் ஃபுல் கண்ட்ரோல் அவரே இருக்காரு. இப்ப திடீர்னு நல்லா இருக்கு ஒரு சீன் பக்கத்துல இருந்து சித்து டார்லிங் சொல்லலாம், அர்ஷத் டார்லிங் சொல்லலாம், காம்பினேஷன் வைக்கல. அதுதான் ஹீரோ ஃப்ரண்ட்னா அப்படிதான். அந்த சைடு பிரதீப் ப்ரோ சொல்லலாம், யாரோ ஒருத்தர் சொல்லலாம். You guys are putting me in a spot. Ashwath and this, no, I'm grateful for everyone. Madam, your Tamil is too good, but English is too speed. I'm now thinking what is spot that like time. Slowly, I'll speak slowly. Okay, madam. Slow. Okay, so பல்லவி அப்படிங்கற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அந்த கேரக்டர் பல்லவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படினா என்ன? What you like the most about the இல்ல என்னடா நான் இப்படி மெசேஜ் சுந்தரராஜன் சார் மாதிரி prayer meeting மாதிரி ஆடுவாங்க. What the good thing about Pallavi you like? Pallavi, the character, she's a girl of today's time, but the most beautiful part about her is she's still very cultured. And I resonate a little bit to her. So that's the best part that I like about the character. Once again, madam. இது அப்படியே தமிழ்ல நீங்க சொல்லுங்க. No. ஆனா எனக்கு புரிஞ்சிருக்கு மேடம். பயங்கர வந்து மாடர்னா இருந்தாலும் தமிழோட ரூட்ஸ்ல கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அதானே கரெக்ட்டா? அதான் கரெக்ட். Thank you. பாஸ் ஆயிட்டேன் நானு. ஓகே, ஸோ நிறைய மொழிகள் கன்னடா, மலையாளம், தெலுங்கு எல்லாம் தாண்டி இப்போ தமிழ். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? அண்ட் இந்த ப்ராசஸ் How was my journey? It was an amazing journey. I think it's just the start. Ashwath gave me a golden ticket. That's Dragon for me. And I hope that I move towards what I always dreamt of, and I haven't done much. This is just the start. I would love to reach heights that I dreamed of with all the love from the audience and fans. Yeah. The reason I'm on this stage today is only one man. My dearest friend Ashwath Marimuthu. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது சொல்ல முடியாது எவ்வளோன்னு, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பட் ஹீஸ் பின் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்று பெருமையாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த கதையை எனக்கு நரேட் பண்ணார், ஒரு ஃப்ரெண்டாக பண்ணார். அங்கேயே நான் அந்த கதையை கேட்டு தெரிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் ப்ராடக்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு மியூசிக்கில் தான் பார்ப்போம், இல்லை ஃபுல் எடிட் முடிச்சு பார்ப்போம். அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் ரொம்ப பேச மாட்டேன், ஏதோ படத்தை பற்றி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இந்த படத்துக்கு எல்லா மிஸ்கின் சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன சார் இப்படிலாம் பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ½ hour அவர்கிட்ட பேசுகிறேன். அஸ்வத்தை ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இட் ரியலி மூவ் மீ ஆக்சுவலி. நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி. நம்ம மியூசிக்லேயே அந்த ஒரு ஜோனில் இருப்போம். பட் இந்த படம் என்னோட டீம் ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு ஸ்டுடியோவில் பார்க்கும்போது எல்லாம் யங் பாய்ஸ் தான். ஸோ பார்க்கும்போது எல்லாம் யூஸ்வலி சீன்னா ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கப் சுப்புன்னு பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி அந்த நைட் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த படம் பார்த்து. ரொம்ப ஹாப்பியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஃபார் மீ எனக்கு ரொம்ப பர்சனலாக வெரி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். பிகாஸ் பர்சனலாக என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அது நான் சும்மா ஹைப்லாம் ஏற்றல, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் இது. அண்ட் த மாரல்ஸ், த கைண்ட் ஆஃப் டெப்த் இந்த கேரக்டர்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி இப்போ பார்க்கறது. ஸோ ஐ எம் பர்சனலி ஒரு பிடிச்ச படத்தில் நம்ம வேலை செய்யும் போது வி கிவ் அவர் 200% பெஸ்ட். ஸோ we have all given that. So I hope it translates on screen for you guys. நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ஃபீல் ஆகும் நம்புகிறேன். அகெயின் எல்லாம் ரொம்ப நன்றி ஃபார் த சாங்ஸுக்கு ரெசெப்ஷன். ஃபஸ்ட்டு சாங் இந்த ரைஸ் ஆஃப் டிராகன், ஏண்டி விட்டு போனேன், வழி துணியே, அவ்வளோ லவ் காட்டியிருக்கீங்க நீங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அகெயின் ஆல் தி சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் விக்னேஷ்வரன் ப்ரோ, கோசேஷா, ஆல் தி சிங்கர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவ்வளோ கோஆப்ரேஷன் ஃப்ரம் ஆல் தி சிங்கர்ஸ். அனிருத் பாடியிருக்காரு, சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு, எஸ்டிஆர் சார் பாடியிருக்காரு,
இன்னும் ரிவீல் பண்ணலாமா தெரியல, பண்ணலாமா? பிரதீப் குமார் பாடியிருக்காரு, யுவன் சார் பாடியிருக்காரு. ஸோ அவ்வளோ வந்து இட்ஸ் பீன் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி ஆல்பமாக. சரி, பிகாஸ் இது வந்து சிங்கிளாக விடக்கூடாதுன்னு ஒரு இது அஸ் அன் லைக் ஒரு சாங் நல்லா பண்ணும், அதுவே படத்தை காப்பாற்றும், அந்த மாதிரி பண்ணாமல் ஃபார் அஸ்வத் பிகாஸ் த ஃபிலிம் அவ்வளோ ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்னால லெட்ஸ் டூ ஒரு நல்ல ஆல்பமாக பண்ணலாம். அண்ட் மெயின்லி அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அஸ்வத். ஹிஸ் ரைட்டிங் ஒரு சாங் சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆல்பம் நல்லா வந்திருக்குன்னா அஸ்வத் தான் வந்து அது காரணம். ஸோ தேங்க்யூ அஸ்வத். அண்ட் அகெயின் ஃபுல் காஸ்ட் வந்து பயங்கரமான காஸ்ட்டு, ரொம்ப பேச விரும்பல. பட் மிஷ்கின் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், கௌதம் மேனன் சார், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் பார்க்கும்போது, ஸ்டுடியோவில் பார்க்கும்போது. ஸோ very happy. And I want to thank also Think Music, the label, music label, Think Music, Santosh sir, Mahesh, Mani, all of them for the support for the songs and all that. So again, Dragon 21st வருது, கண்டிப்பாக பாருங்க. அஸ்வத்தோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து he is given a complete entertainer and emotions எல்லாமே இருக்கும். அண்ட் மெயின்லி நான் சொல்லியே ஆகணும், பிரதீப் ப்ரோ பற்றி ரொம்ப சைலண்டாக இருப்பார். சாங்ஸில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆல் தட் when we three of us jam together. வெரி வெரி சூப்பரான லிரிசிஸ்ட்டும் சொல்லலாம். ஹிஸ் ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து மெயினாக ஒன்று சொல்லணும், இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் பார்த்து ஒரு சீன் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி மியூசிக் டைரக்டர்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 டைம்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. 200 டைம்ஸ் பார்ப்போம். அந்த 200 டைம்ஸில் ஒரு சில சீன்ஸ் இருக்குது பிரதீப்ரோட, சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் எவ்ரி சிங்கிள் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் யூ வில் விட்னஸ் அ ரியல் பெர்ஃபார்மர் ஃப்ரம் பிரதீப் இன் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ பிரதீப் ப்ரோ ஃபார் ஆல் தி சப்போர்ட். இது வந்து எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட, அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து எவ்ரி ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்ரீம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ். அது வந்து எங்களுக்கு இந்த படத்தில் டிராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்ஸ்னலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே அண்ட் ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டுடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. பார்த்துட்டு ஐ கால்ட் Ashwath first and I told him, Ashwath, padam, I really loved it. Then I called Pradeep and I said, it's just too good and ரொம்ப happy ah irukku. Ena I'm waiting for everyone to watch this movie. So adukku mela I don't want to say anything more. ஒரு படம் பண்றது வந்து ஈஸி கிடையாது. அது பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. It's a team effort. So first of all, I would like to take this opportunity to thank everyone who has made this film possible. அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்டர்ஸ், இந்த படத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸை வந்து ஆக்டர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அஸ்வத், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ்ட் இவ்வளோ டைரக்டர்ஸ். டு ஸ்டார்ட் வித் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார், 3 பேருமே வந்து ஒரு ரோலுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மிஷ்கின் சார். ஐ திங்க் படம் பார்த்த அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு லவ் தட் கேரக்டர் குவைட் அ பிட். அதுக்கப்புறம் வந்து கைடு, வெல்கம் டு தமிழ் சினிமா. ஏஜிஎஸ் எங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வித் ஏமி ஜாக்சன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு க்ளோரியஸ் கரியர் ahead of you. You're hardworking, mature, sincere, and உங்களுக்கு வந்து it's going to be a long journey in Tamil and in cinema in general. Then Anupama, she's not here, but brilliant performer. And I think again one of a very memorable character வந்து ஃபிலிமில் இருக்க போகுது. அப்புறம் ஹர்ஷத் and சித்து, I mean
வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே. அண்ட் ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீன். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் மேம். ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ நாங்கள் பார்த்தோம் ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஏஜிஎஸ் காலேஜ்ன்றது இவங்க எல்லாரும் தான் பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் காலேஜ். அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க அதுல இருந்து. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையிலேயே இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேம். அப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை வந்து ப்ரொஃபஸராக போடுவீங்க? டிபார்ட்மெண்ட் லவ் ஃபெயிலியர், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடி போடணும். யார் மேம் போடலாம்? எங்க படத்துல லவ்லாம் ஃபெயில் ஆகாது. இல்ல மேம், அப்படி ஒரு சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா, இப்போ லவ் ஃபெயிலியர் சொன்னா லியான் ஜேம்ஸ் பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு, இந்த டிபார்ட்மெண்ட் அவரை கூட ஓகே அந்த ட்ரக் ஓகே. சோ காதலிப்பது எப்படி, அதாவது ஃபுல்லா ஒரு கோர்ஸே எடுக்கிற மாதிரி ஓகேயா, அதுக்கு யாரு இருப்பாங்க ஹெட்டா? காதலிப்பது எப்படி? கௌதம் மேனன் சார். ஆஹா ஓகே. தேர்ட் டிபார்ட்மெண்ட் ஹவு டு சக்சீட் இன் லைஃப். பேசினால அப்படியே புல்லரிக்கும் மோட்டிவேஷன். ஐ திங்க் பிரதீப் அண்ட் அஸ்வத். வாவ், ரெண்டு பேருமே both of them வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஃபேமிலி சப்ஜெக்ட், ப்ராப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட். அட்லி. ஓ நைஸ். சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி ட்ராவல் ஆகணும் எங்களுக்கு ஆசை. அண்ட் 21st தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அப்பயே வந்து சந்திக்கிறோம்.